பிஜேபி தரப்புல எனக்கு 80 கூடு 100 கூடு இந்த ட்விட்டர்ல கம்பு சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ஒரு மெசேஜ் 80 சீட்டும் கொடுத்துருவார் எடப்பாடியார். கொளத்தூர், 1000 லைட்ஸ், ஆர்பர், சேப்பாக்கம், திருநெல்வேலி இதெல்லாம் நல்ல தொகுதிகளா வின் பண்ணி ஒரு 20 எம்எல்ஏ உள்ள அனுப்ப முடியுமான்னு பார்க்கணும். 25 போட்டியிட்டாலும் 22 ஜெயிக்கணும், அப்படி இருக்கணும். 80 போட்டியிட்டு 5 ஜெயிச்சு போறதுல என்ன அர்த்தம் இருக்க முடியும்? நம்ம என்ன ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதாவது போட்டியிடுற தொகுதிகளை காட்டிலும் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அதிகமாக இருக்க வேண்டும். 2014 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டையும் சேர்த்துனீங்கன்னா நாங்க 9 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கணும். ஆனா அதிமுகவும் பாஜகவும் கோயம்புத்தூர்ல 2019 சேர்ந்து பாஜக வாங்கின ஓட்டை விட குறைவா வாங்கணும். மறுபடியும் இதை பதிவு பண்றல கேட்டுங்க. 2014 பாஜக தனி, அதிமுக தனி. 2019 எங்க 2 ஓட்டை நீங்க சேர்த்தீங்கன்னா 9 லட்சம் ஓட்டு. ஆனா 2019 அதிமுகவோடு சேர்ந்து கூட பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய ஓட்டு 2014 நாங்க வாங்கின ஓட்டை விட குறைவு. அப்ப என்ன அர்த்தங்கண்ணா? இந்த அலையன்ஸுக்கு எதுக்கு இருக்கு? உண்மையாலுமே ஓட் டிரான்ஸ்பர் நடக்குதா? உண்மையாலுமே இந்த கட்சியும் வளரணும், நாமளும் வளர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கா? அதனால நான் ரொம்ப தெளிவா இருந்தேங்க. 2024 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பதிலே மிக மிக தெளிவாக இருந்தேன்.